ஹிஸ்ட்ரி சிக்ஸ்த் லெசன் தேசியவாத அரசியல் வகுப்பு ஆகும். அதாவது முதல்ல நம்ம முகலாயர்களுக்கு ஆட்சியில் இருக்கும்போது மிக உயர்ந்த பதவிகளில் முஸ்லீம்கள் இருந்திருப்பாங்க. அடுத்ததா ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வந்தபோது இவங்களுடைய நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படுது. அலுவலக மொழியாகவும் நீதிமன்ற மொழியாகவும் பாரசீக மொழி இருக்கு. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றி நிர்வாக முறையை மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. 1857 பெரும்புரட்சிக்கு பின்னாடி இதுதான் முஸ்லீம்களுக்கான இறுதி வாய்ப்பாக அமைது. அதுக்கடுத்தா இவங்க கொஞ்சம் வறுமை நிலைக்கு தள்ளப்படுறாங்க. எது ஆங்கிலேயர்கள் செஞ்சாலும் இவங்களுடைய வெறுப்புக்கு ஆளாகுது. இது மட்டும் இல்லாம கல்வி கற்ற மேல் வகுப்பு இந்துக்கள் தேசிய உணர்வு பெற்று எழுத கட்ட ஆங்கிலேயர்கள் நடுத்தர வர்க்க முஸ்லிம்களை காங்கிரஸுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஒரு சக்தியா தான் பயன்படுத்துறாங்க. இவங்களுக்குள்ள வகுப்புவாதம் அப்படிங்கிறத ஏற்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதனாலதான் இந்த தேசியம் அப்படிங்கிறது இந்திய தேசியம், இந்து தேசியம், முஸ்லிம் தேசியம் அப்படின்னு சொல்லி பிரிக்கப்படுது. பிரிட்டிஷ் இந்தியாவில் வகுப்புவாதத்துடைய தோற்றம் மற்றும் வளர்ச்சி. இது எப்படி வளர்ச்சி பெற ஆரம்பிக்குதுன்னா, முதல் பாயிண்ட் இந்து மத மறுமலர்ச்சி. அதாவது ஆரம்பகால தேசியவாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசியத்தை இந்து மத அடித்தளத்துல இருந்து தான் உருவாக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்க. சர்வப்பள்ளி கோபால் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, 1875 நிறுவப்பட்ட ஆரிய சமாஜத்தின் மூலம் தான் மறுமலர்ச்சிக்கான குரல் ஒலிக்க தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்துதான் இந்து தேசியவாதிகள்ல ஒருவரா தன்னை அடையாளம் கண்டு கொண்ட கன்னிபசன் அம்மையாரும் சில கருத்துக்களை வெளியிடுறாங்க. பண்டைய மதங்களை புத்துயிர்ப்பு செய்து வலுப்படுத்தி உயர்த்துவதே இந்தியர்களின் முதற்பணி. இது கடந்த கால பெருமையுடன் ஒரு புதிய சுயமரியாதையும் எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையும் ஒரு தவிர்க்க இயலாத விளையாகவும் தேசப்பற்றுடன் கூடிய ஒரு வாழ்வின் பேரலையாகவும் நாட்டை புனரமைப்பதற்கான தொடக்கமாகவும் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த முஸ்லீம் உணர்வின் எழுச்சி. சர்வப்பள்ளி கோபால் எப்படி குறிப்பிடுறாங்களோ அதே மாதிரி இங்க அலிகார் இயக்கம் அப்படிங்கிறது வழியா தன்னை முஸ்லீம்கள் நிலைப்படுத்திக் கொள்றாங்க. இதுக்கு ஆதரவளித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சையத் அகமது இருக்கான். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வாகாபிகளால கிலாபத்காரர்கள் அப்படிங்கிற இயக்கமும் கொண்டு வரப்படுது. சரிங்களா? நெக்ஸ்ட் 1870களில் வங்காள அரசாங்கம் நீதிமன்றம் மற்றும் அலுவலகங்களை பயன்படுத்தப்பட்ட உருது மொழிக்கு பதிலாக இந்தி மொழியை அறிமுகப்படுத்துறதும், பாரசீக அரேபிய எழுத்து வடிவத்துக்கு பதிலாக நாகரி எழுத்து கொண்டு வரதும் முஸ்லிம் தொழிலாளர்களுக்கு நடுவில் பீதியை ஏற்படுத்துது. அடுத்த பிரிட்டிஷாருடைய பிரித்தாளும் கொள்கை அப்படிங்கிறது, அதாவது கூட்டு இந்திய அடையாளமா தேசியம் அப்படிங்கிறது உருவாகும் போது இவங்க அதிகபட்சமா பயன்படுத்தினது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரித்தாளும் கொள்கை தான். இதான் ஆளுநர் அவர்கள் பழைய ரோமானிய லட்சியமான டிவைடட் இம்பரா அப்படிங்கிற பிரித்தாளுதல் நமதாக வேண்டும் அப்படின்னு எழுதியிருப்பார். அடுத்ததா காங்கிரஸுடைய நடவடிக்கைகள். ஆரிய சமாஜம் போன்ற இந்த அமைப்புகள்ல நிறைய காங்கிரஸ் ஈடுபட்டாலும் கூட காங்கிரஸ் தலைமை சமயச்சார்பற்றதாகவே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்திய தேசிய காங்கிரஸுடைய 3வது கூட்டத்துல பசுவதையை குற்றம்னு அறிவிச்சு தீர்மானம் நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காங்கிரஸ்காரர்கள் சொன்னாலும் காங்கிரஸ் அதை ஏத்துக்கல. அப்படி இருந்ததுனாலதான் இது ஒரு சமயச்சார்பற்ற அமைப்பாகவே சுதந்திர போராட்டம் வரைக்கும் வந்துகிட்டே இருக்காங்க. சரிங்களா? அடுத்த சையத் அகமது கானுடைய பங்கு. அலிகார் இயக்கத்தை உருவாக்கின சையத் அகமது கான் தொடக்கத்துல காங்கிரஸுடைய ஆதரவாளர் தான் இருந்தாரு. கொஞ்ச காலத்துக்கு பிறகு இந்துக்களால் ஆளப்படக்கூடிய நாட்டுல முஸ்லிம்களுக்கு உதவிகள் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா சில முஸ்லிம் தலைவர்களான பத்ருதீன் தியாப்ஜி, பம்பாயைச் சேர்ந்த ரஹமதுல்லா சயானி, சென்னையைச் சேர்ந்த நவாப் சையது முகமது பகதூர், வங்காளத்தைச் சேர்ந்த ரசூல் ஆகியோர் காங்கிரஸை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வட இந்தியாவில் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் சையத் அகமது கானோட வழியை தான் பின்பற்றுறாங்க. பிரிட்டிஷாரை ஆதரிக்க தொடங்கினாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதிநிதித்துவங்களோட அறிமுகம், அடுத்ததான் அரசு பணிக்கான போட்டித் தேர்வு, இதெல்லாம் பயத்தை அதிகரித்த தொடங்கினால சையத் அகமது கானை சப்போர்ட் பண்றது மூலமா நம்ம அரசாங்கத்தோட இணைந்து செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. 1885களில் இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்படுது. சையத் அகமது கான் லண்டன் பிரைவி கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியரான சையத் அமீர் அலி போன்ற முஸ்லிம் தலைவர்கள் காங்கிரஸ் இந்துக்களை மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸோடைய முதல் கூட்டத்தில் 72 பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்கன்னு தெரியும். அதுல வெறும் 2 பேர் மட்டும்தான் எனது முஸ்லிம் தலைவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தா உள்ளாட்சி தேர்தலில் வகுப்புவாதம். உள்ளாட்சி தேர்தலில் வகுப்புவாதம் இப்பவும் தெரியும், நம்ம ஊர்களில் இந்த வகுப்புவாதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். இது 1880களில் உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகப்படுத்தினதுலேருந்தே ஆரம்பிக்குது. 1882 ரிப்பன் பிரபு உள்ளாட்சி தீர்மானம் அப்படிங்கிறத நமக்கு நடக்கும். சரிங்களா? ஓகே. அதாவது சில இடங்கள்ல தலைவர்கள் இருந்தாலும் முஸ்லிம்கள் ஒரு பகுதியாகவும் இந்துக்கள் ஒரு பகுதியாகவும் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பஞ்சாப் இந்து சமயுடைய முதன்மை தகவல் தொடர்புடான ஆரிய சமாஜின் தலைவர்களையும் ஒருவர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லால் சந்த். இங்க நகராட்சிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தலைவருக்கும் ரைட் சைடில் இந்துக்களும் லெஃப்ட் சைடில் முஸ்லீம்களும் வரிசையாக உட்காந்துருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு பிரிவினையாக அவர் சொல்றாரு. அடுத்ததா காங்கிரஸுடைய பலவீன கொள்கை அப்படிங்கிறது. 1905-6களில் சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட போது அதை முஸ்லீம்களை ஆதரிச்சா இவங்க காங்கிரஸுடைய தரகர்கள் அப்படின்னு கண்டனத்துக்குள்ளாக ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம நிறைய திருவிழாக்கள் மூலமாகவும் கணபதி விழா மூலமும் திலகர், அரவிந்த் கோஷ், லாலா லஜபதி ராய் இவங்க எல்லாம் சமய அடையாளங்களை பயன்படுத்தி மக்களை ஒருங்கிணைக்கிற முயற்சியை மேற்கொள்றாங்க. ஆனா இந்த முஸ்லிம்களை திருப்திப்படுத்தும் கொள்கை இந்திய தேசிய காங்கிரஸ் பின்பற்றுறதுக்கு லால்சந்த் அப்படிங்கிறவரு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா அனைத்து இந்திய முஸ்லீம் லீகுடைய உருவாக்கம் அப்படிங்கிறது.
1906 அக்டோபர் 1ல முஸ்லிம் பிரபுக்கள் ஆளும் வர்க்கத்தினர் இவங்களாம் சேர்ந்து அலிகார் இயக்கத்தோடு தொடர்புடைய ஒரு 35 பங்கேற்பாளர்கள் சேர்ந்து ஆகா கான் அப்படிங்கிற ஒரு தலைமையில சிம்லாவில் மிண்டோ பிரபு கிட்ட சில கருத்துக்களை முன்வைப்பாங்க. சரிங்களா? முஸ்லிம்களுடைய நோக்கங்களுக்கு ஒரு பாதுகாப்புனையும் 1907லயும் அவங்க வழங்குறாங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய முஸ்லிம்கள் பிரிட்டிஷ் அரசோட உண்மையுடனும் நன்றியுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வை அவர்களிடம் ஏற்படுத்துதல், இந்திய முஸ்லிம்களின் விருப்பங்கள் மற்றும் அரசியல் உரிமைகள் ஆகியவற்றை மேம்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல். அடுத்ததா, இந்திய முஸ்லிம்கள் மற்ற இனத்தவரிடம் எவ்வித பகைமை பாராட்டுவதையும் முன்விரோதம் கொள்வதையும் தடுத்தல் அப்படிங்கிறது. இதன் விளைவா அவங்களுக்கு 1909 நமக்கு முஸ்லிம்களுக்கான தனி தொகுதி அப்படிங்கிறத பெற்றிருப்பாங்கிறது தெரியும். அடுத்த லக்னோ ஒப்பந்தம் 1917 முஸ்லிம்களுடைய தனி அரசியல் அடையாளத்துக்கான அலுவல் முத்திரையே இதுதான் வந்துச்சு, லக்னோ ஒப்பந்தம் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்த 1909 மிண்டோ மார்லி சட்டம். பேரரசு சட்டமன்றத்தில் அலுவலர் அல்லாத ஒரு 27 உறுப்பினர்களை 8 இடங்கள் முஸ்லிம்களுக்கு வழங்கப்படுது. மாகாண முஸ்லிம் வேட்பாளர்களை மதராஸ்க்கு 4 இடமும், பம்பாய்க்கு 4 இடமும், வங்காளத்துக்கு 5 இடமும் வந்துச்சு. சரிங்களா? அடுத்த பிரிட்டிஷ் அதிகாரி ஒருத்தர் லேடி மிண்டோ அவர்களுக்கு எழுதின ஒரு குறிப்பு, இன்று மிகப்பெரிய செயல் நடைபெற்றது என்பதை தங்களின் மேலான பார்வைக்கு நான் அனுப்புகிறேன். இத்தகைய ராஜேந்திர நடவடிக்கை இந்திய வரலாற்றின் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும். இது 62 மில்லியன் மக்கள் தூண்டிவிடப்பட்ட எதிர்முகாமில் சேர்ந்து விடாமல் இழுத்து பிடிக்கும் முயற்சி என்பதை தவிர வேறில்லை. அதாவது முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு மூலமாகவும் காங்கிரஸ் தனியா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 62 மில்லியன் மக்கள் தனியா பிரிஞ்சிருப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்ததா அகில இந்திய இந்து மகாசபைன்னு நினைச்சு, அப்படி அகில இந்திய அளவில் முஸ்லீம் லீக் உருவாக்கப்பட்டதை அடுத்து இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் அகில இந்திய மகாசபை அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1909 இந்திய கவுன்சில் சட்டம் அறிமுகப்பட்ட தொடர்ந்து இந்து அமைப்பை தொடர்ந்து பரவலாக நினைக்கிறாங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்பாலாவில் நடைபெற்ற 5வது பஞ்சாப் இந்து மாநாட்டிலையும் ஃபெரோஸ்பூர்ல நடைபெற்ற 6வது மாநாட்டிலையும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுடைய தொடர்ச்சியா 1915 இந்துக்களுடைய முதல் அகில இந்திய மாநாடு ஹரித்வார்ல நடைபெறுது. இது எங்க தலைமையிடமாக கொண்டு அமைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேராடூன். அகில இந்திய இந்து மகாசபை எங்கு தலைமையிடமாக கொண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேராடூன் அப்படிங்கிறது முக்கியமான. இந்த இந்து மகாசபை அப்படிங்கிறது ஒரு நகர்ப்புற இயல்பினை கொண்ட சபை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அலகாபாத், கான்பூர், பனாரஸ், லக்னோ, லாகூர் போன்ற நகரங்கள்ல வீரியத்தோட செயல்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐக்கிய மாகாணத்திலையும் பீகார்லையும் கூட பெரும்பாலும் படித்த இடைத்தட்டு வர்க்கத்தை சேர்ந்த தலைவர்களால தான் இது உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இந்து மகாசபை அப்படிங்கிறது 1920 டு 22 வரைக்கும் அவ்வளவா செயல்படலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அரசியல்ல உலக மக்கள் நுழைந்தது இந்துக்களிடையே ஆக்கிரமிப்பு தன்மை கொண்ட புத்துயிர் பெற்ற இஸ்லாமை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்துது. அலி சகோதரர்களை போன்ற முக்கிய முஸ்லீம் தலைவர்கள் கூட இப்ப கிலாபத் இயக்கத்தாளர்களாக தான் இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கியில அந்த கலிஃபா அவங்களுடைய அந்த பிரச்சனைகளை சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்த முதல்ல கிலாஃபத்காரர்கள், அப்புறமா தான் காங்கிரஸ்காரர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிலாஃபத் இயக்கத்தின் போது மத அடிப்படையை மக்களை திரட்டும் பண்ணி முஸ்லீம் காட்டிய திறன் தான் இந்துக்களை ஒன்று திரட்ட அதே பணியை பயன்படுத்த ஆரம்பிச்சு. இப்படி அவங்க உருவாக்கப்பட்ட நிகழ்வு தான் சுத்தி இயக்கம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பழைய மதத்துக்கு திரும்ப மாறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இயக்கம் இது. 1921 வேல் சிலவரசரோட வருகையை புறக்கணிக்கிறதுக்காக இவங்க மக்களை திரட்டுகள்ல சுவாமி சிரதானந்தா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பசு பாதுகாப்பை பரப்புரை செய்வதன் மூலம் இந்து மகாசபைக்கு புத்துயிர் அளிக்க முடிந்தார். இது கொஸ்டின் தான், நல்ல கொஸ்டின், இதை பிடிச்சுக்கோங்க. அடுத்ததா, முதல் உலகப் போருக்கு முன்னர் கலிஃபா இவங்களுடைய நலன்களை பெறுவதற்காக இங்கிலாந்து வாக்குறுதி வழங்கிருந்துச்சு. ஆனா முதல் உலகப் போரெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இதை நிறைவேற்ற மறந்துருச்சு. அதாவது மறக்கலை, கொடுக்கலை இவங்களுக்கு. சரிங்களா? அடுத்ததான் 1921 நடைபெற்ற மலபார் கிளர்ச்சி. அப்பதான் முஸ்லிம் விவசாயிகள் ஆங்கிலேய ஆட்சிகளுக்கு எதிராகவும் நிலப்பிரபுகளுக்கு எதிராகவும் களமிறங்கியது. மலபாரில் நடைபெற்ற நிகழ்வுகளுக்கு முஸ்லிம் தலைவர்கள் பொது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் கோரிக்கை விடுத்திருப்பாரு. மலபார் கிளர்ச்சி 1921. ஐக்கிய மாகாணத்துல வகுப்புவாதம் அப்படிங்கிறது 1922 ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்டதும் 1924 கலிஃபா பதவி ஒழிக்கப்பட்ட முஸ்லிம்களுடைய பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்துது. ஆகஸ்ட் 1923 வாரணாசியில் நடைபெற்ற இந்து மகாசபையுடைய 6வது மாநாட்டில் 968 பிரதிநிதிகள் மட்டும்தான் கலந்து கொள்றாங்க. சரிங்களா? அலகாபாத்தில் மோதிலால் நேருவும் மதன் மோகன் மாளவியாவும் ஒருவர் நேரடியாக எதிர்க்கிறாங்க. 1923 நடைபெற்ற நகரசபை தேர்தலில் மோதிலால் நேருடைய குழு வெற்றி பெற்றோம். மாளவியாவோட அணிகள் மத உணர்வுகளை தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. இதை விசாரிச்ச நீதிபதி குரோஸ்ட் வெயிட். சரிங்களா? மாளவியா குடும்பத்தர் தான் வேணும்னே இந்துக்களை தூண்டி விட்டுருக்காங்க. இச்செயல் முஸ்லிம்களுக்கு மீது எதிர்வினையாற்றியது அப்படிங்கிறத அறிக்கையில குறிப்பிட்டிருப்பார். அடுத்ததா இந்து மகாசபை வகுப்பாதான் பஞ்சாப்ல ஒரு நிலவரான இயக்கமா மாறி இருக்கு. 1924 பஞ்சாப் மாகாணம் இந்து மற்றும் முஸ்லீம் மாகாணமா பிரிக்கப்பட வேண்டும்னு லாலா லஜபதி ராய் வெளிப்படையாவே கூறியிருக்கிறார். இதனால இவர் அரசியல் களத்துல இந்து மறுமலர்ச்சிக்கு ஆதரவான சக்திகளை பிரதிநிதித்துவப்படுத்திய இந்து மகாசபை அகண்ட இந்துஸ்தான் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. அதுதான் முஸ்லிம்களோட டெல்லி மாநாடு அவர்களுடைய புதிய கருத்துக்கள் அப்படிங்கிறது. 1927 மார்ச் 20 டெல்லியில முஸ்லிம்களோட ஒரு மாநாடு நடக்குது. அவங்க அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
எங்களுடைய தனித்தொகுதி கோரிக்கையை நாங்கள் கைவிடுறோம். ஆனால் எனக்கு பின்னரும் இந்த 4 கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று, பம்பாயிலேருந்து சிந்து பகுதியை தனியாக பிரிக்கிறது. 2, பலுச்சிஸ்தானையும் அதோட எல்லைகளையும் சீர்திருத்துறது. 3, பஞ்சாப்லையும் வங்காளத்திலையும் மக்கள் தொகை அடிப்படையில் பிரதிநிதித்துவம். அடுத்ததான் மத்திய சட்டமன்றத்தில் முஸ்லீம்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த டெல்லி முஸ்லீம் மாநாடு வடிவமைத்த புதிய கருத்துக்களை ஒப்புக்கொள்றபடி மோதிலால் நேருவும் சீனிவாசன் அவர்களும் அகில இந்திய காங்கிரஸை வற்புறுத்துறாங்க. சரிங்களா? ஆனா வகுப்பாதவர்கள் ரொம்பவே ஆழமா வேறுபட்டு இருந்ததுனால இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனையை மனிதர்களின் கைகளை தாண்டி சென்று விட்டதாக காந்தி கருத்து கூறியிருப்பார். சரிங்களா? இந்த வாய்ப்புல பயன்படுத்தி இந்த சிக்கலை தவிர்க்க காங்கிரஸ் என்ன பண்ணிருச்சு, பண்ணாம விட்டுட்டாங்க. அடுத்ததா பம்பாயில இருந்து சிந்துவை பிரிக்கிறதெல்லாம் நிதி அதிகார அடிப்படையில இயலும் அப்படிங்கிறத கண்டறிய ஒரு குழு ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததான் இந்த பிரிவினையை சுருக்குவதற்காக ஏற்பட்ட முயற்சிகளை ஜின்னா அவர்கள் தான் மேற்கொண்டிருப்பாரு. இந்த ஜின்னா அவர்களை தான் இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சரோஜினி நாயுடு அவர்கள் புகழ ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. 1928 கல்கத்தாவில் கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்து மகாசபையின் உறுப்பினர்கள் திருத்தங்கள் அனைத்தையும் ஒப்புக்கொள்ள மறுத்துட்டாங்க. இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறது. அப்பதான் இவங்க காங்கிரஸ்ல இருந்து சிறப்பு சலுகைகளை பெற முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கதான் விளைக்கிறாங்க. இந்த பிரிவினைவாத தேசியவாதத்தின் வளர்ச்சி கொடுத்த மனவேதனையை காந்தி எப்படி கொடுத்துருக்காங்க, தனி மனிதர்கள் எண்ணிக்கை போலவே பல மதங்கள் இருக்கு, இந்தியாவில் உள்ள அனைவருமே இந்துக்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என இந்துக்கள் நம்பினா அவங்க கனக உலகத்துல தான் வாழ்றாங்க அப்படின்னு அர்த்தம். தங்கள் நாட்டை உருவாக்கிய இந்துக்கள், சீக்கியர்கள், முகமதியர்கள், பார்சிகள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் இந்த நாட்டுடைய சக மனிதர்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிப்பை சொல்லியிருப்பார். சரிங்களா? அடுத்ததா வகுப்புவாத தீர்வும் அதனுடைய விளைவுகளும் அப்படிங்கிறது. 1925 ராஷ்டிரிய சுயசேவா சங்கம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. அதோடைய உறுப்பினரோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேல உயர்ந்துட்டு இருக்கு. ஹெச்பி கேட்கவர், வி.டி. சவார்கர், எம்.எஸ். கோல்வாக்கர் இந்த இந்து ராஷ்டிர கோட்பாடு அப்படிங்கிற விஷயத்த மேம்படையத்துக்காக முயற்சிகளை மேற்கொண்டிருப்பாங்க. சரிங்களா? இதுல பாருங்க, இந்துஸ்தானில் உள்ள இந்துக்கள் அல்லாத மக்கள் இந்து பண்பாட்டையும் மொழியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் அந்நியர்களாக இருப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது இந்து தேசத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் உரிமை கோராதவர்களாகவும் இருத்தல் வேண்டும் என்று அவர்கள் வெளிப்படையாகவே கூறினார். இந்த சங்கம் அவ்வளோ வெளிப்படையா அந்த விஷயத்த முதல்ல சொல்றாங்க. அடுத்த வி.டி. சவார்கர் சொன்னிய ஒரு மிக முக்கியமான விஷயம், இந்துக்களாகிய நாங்களாகவே ஒரு தேசமாக உள்ளோம் என வி.டி. சவார்கர் உறுதிப்பட கூறியிருக்காரு. அடுத்த 1934 இதுல இருந்து தன்னோட உறுப்பினர்கள் அதாவது காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கிறாங்க. இவங்க இந்து சபையிலயோ அல்லது RSS இயக்கத்திலேயோ இணையறத தடை செய்யறாங்க. ஆனா இவங்க வெளிப்படையா இந்த மாதிரி போய் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் உறுப்பினர்களா இருக்கக்கூடாதுங்கிறத அறிவிச்சது 1938 டிசம்பர்ல தான். சரிங்களா? அடுத்த முதல் காங்கிரஸ் அமைச்சரவைகள் 1937 தேர்தல் நடைபெற்ற 11 மாகாணங்கள்ல 7 மாகாணங்கள்ல கிட்டத்தட்ட காங்கிரஸ் வெற்றி வாகை சுடுது. 3 மாகாணங்கள்ல பெரும் கட்சியாக செயல்படுது. முஸ்லீம்களுடைய செயல்பாடு சற்று மோசமாக தான் இருந்தது. மொத்த முஸ்லீம்களுடைய வாக்குகளை 4.8% விழுக்காடு வாக்குகளை மட்டும்தான் பெற்றாங்க. சரிங்களா? காங்கிரஸ் ஒரு மதச்சார்பற்ற கட்சியா பெரிய அளவுக்கு வருது. சரிங்களா? ஆனாலும் அரசு அதுக்கு ஒரு இந்து அமைப்பு அப்படிங்கிற முத்திரையை இட ஆரம்பிக்குது. சரிங்களா? முஸ்லீம்களின் சார்பா முஸ்லீம் லீக் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி முன்னிலைப்படுத்துது. மீட்பு நாளாக கடைபிடிக்கிறாங்க. 1939 2ஆம் உலக போர் அப்படிங்கிறது நடக்குது. இந்தியாவின் அரச பிரதிநிதியா இருந்த லின்னித் கோப்ரபு இந்தியாவை போர்ல இருக்கிறதா இருக்குது. இது எங்களை கலந்தாலோசிக்காமலே ஒரு அறிவிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தன்னுடைய ஆட்சியை என்ன பண்றாங்க, முடிவடைய செய்யறாங்க. இப்படி காங்கிரஸ் ஆட்சி 1939 டிசம்பர் 22 முடிவடைத முஸ்லீம் லீக் மீட்பு நாளா கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க. அடுத்ததான் 1940 மார்ச் 26 லாகூர்ல முஸ்லீம் லீக் முஸ்லீம்களுக்குன்னு தனி நாடு கோரிக்கை வேணும்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? முதல்ல ஜின்னாவும் நவாப் ஜாஃபருல்லா கானும் முஸ்லீம்களுக்கு தனி நாடு உருவாக்கணுங்கிறத சாத்தியமா கருதல. 1940 மார்ச் 23 முஸ்லீம் லீக் பின்வருமாறு ஒரு தீர்மானத்தை ஏற்றுறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அகில இந்திய முஸ்லீம் லீகின் இந்த அமர்வின் ஒருங்கிணைந்த கருத்தாகும். கீழ்கண்ட கொள்கைகளை கொண்டிராத எந்த ஒரு அரசியலமைப்பு திட்டமும் இந்நாட்டில் செயல்பட இயலாது, முஸ்லிம்களுக்கு ஏற்புடையதாகவும் இருக்காது. அதனால நிலவியல் அடிப்படையில நிர்ணயித்த அடுத்தடுத்த பகுதிகள், மண்டலங்களை, எல்லைகள் வரையறை செய்யப்பட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியா விட்டு செல்றதுக்கு முன்னாடி இந்திய நாட்டை இந்திய யூனியன் மற்றும் பாகிஸ்தான் யூனியன் என பிரிவினை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் லீக் அறிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட தனிநாடு கோரிக்கை அப்படிங்கிறது 1940 வெளிப்பட்டாலும் கூட அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1930 அலகாபாத் அப்படிங்கிற இடத்துல நடப்பட்ட முஸ்லீம் லீக் மாநாட்டில் இக்பால் அப்படிங்கிறவர் தான் முஸ்லீம் ஒருங்கிணைந்த வடமேற்கு இந்திய முஸ்லீம் அரசை தான் நான் காணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கு பின்னாடி கேம்பிரிட்ஜ் மாணவர்கள் ஒருத்தரான ரகமது அலியும் இதை வலுவா வெளிப்படுத்தியிருப்பாரு. அடுத்ததா லீகுடைய அடிப்படையான கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா இருநாடு கொள்கை. இந்த இருநாடு கொள்கை அப்படிங்கிறத சர் வாசிர் ஹசன் என்பவர் தான் 1937 நடைபெற்ற பம்பாய் லீக் மாநாட்டில் தனது தலைமை உரையில குறிப்பிட்டார். நல்லா பார்த்துக்கணும். இதுல தனிநாடு கோரிக்கை அப்படிங்கிறது முதல்ல இக்பால் பாகிஸ்தான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்ததான் அதை வலுவா வெளிப்படுத்தினவர் ரகமது அலி.
அடுத்த இருநாடு கொள்கை அப்படிங்கிறது சர் வாசிர் ஹசன் அப்படிங்கிறது சரியா பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்த நேரடி நடவடிக்கை நாள் அப்படிங்கிறது 1940களில் இந்து மற்றும் முஸ்லீமுடைய வகுப்புவாதங்கள் ஒன்னே ஒன்று ஊட்டி வளர்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1942 வெள்ளையின வெளியேறு இயக்கம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய இயக்கமா இருக்கு. ஆனா முஸ்லீம் லீக் வெளிப்படையாவே இதை புறக்கணிக்கிறாங்க. 1946 அரசியல் நிர்ணய சபைக்கு நடைபெற்ற தேர்தலில் முஸ்லீம் லீக் மத்திய சட்டமன்ற தனக்கென ஒதுக்கப்பட்ட 30 இடங்களையுமே வென்றதோடு மற்ற மாகாணங்களையும் ஒதுக்கப்பட்ட பெரும்பாலான இடங்களை வெற்றி பெற ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் இந்திய மக்களுடைய குரலா ஒழிக்கும் ஆட்சி அது மட்டுமே என்ற கருத்தை வலியுறுத்தும் வாய்ப்ப காங்கிரஸ் எழுந்தது. 1946 பெத்தி கிளாரன்ஸ் தலைமையில 3 உறுப்பினர்கள் வராங்க. அதாவது அமைச்சரவை தூதுக்குழு அப்படிங்கிறது காங்கிரஸ் முஸ்லீம் லீகோடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பா வராங்க. சரிங்களா? இவங்க வந்த பிறகு இவங்க ஒரு 3 அடுக்கு கொண்ட கூட்டாட்சி முறையை பரிந்துரைக்கிறாங்க. இதை பத்தி நிறைய விஷயங்கள் என்ன பண்றாங்க, டிஸ்கஸ் பண்றாங்க. ஆனா அது முடிவை எட்டப்படலை. இவங்க இதை வந்த பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்துக்களை பெரும்பான்மையை கொண்ட 3ஆ பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழு ஏ அப்படிங்கிறதுல பம்பாய் மாகாணம், மதராஸ் மாகாணம், ஐக்கிய மாகாணம், பீகார், ஒரிசா மத்திய மாகாணம் இதெல்லாம் இருக்கட்டும். முஸ்லிம்களை பெரும்பான்மையா கொண்ட பஞ்சாப், சிந்து, வடமேற்கு எல்லைப்புற மாகாணம் மற்றும் பலுச்சிஸ்தான்லாம் குழு பியில் இருக்கட்டும். முஸ்லிம்களை பெரும்பான்மையரா கொண்ட வங்காளமும் இந்துக்களை பெரும்பான்மையை கொண்ட அஸ்ஸாமும் குழு சியில இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மத்திய அரசால ஆக்கிரமிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட துறைகளை தவிர மற்ற எல்லா துறைகளும் மாகாண அரசாங்கங்களே தன்னாட்சி கொண்டு விளங்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா காங்கிரஸ் தலைவர்களும் ஜின்னாவும் அமைச்சரவை தொகுப்புக்குள்ள ஏற்றுக்குவாங்க. ஆனா பல வாரம் பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு முஸ்லீம் லீக் இதை நிராகரிச்சிரும். 1946 ஜூலை 29 இது நிராகரிச்சதா அறிவிச்சிடும். இதற்கு அடுத்துதான் இந்த எதிர்த்து அனைத்து முஸ்லீம்களும் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு 1946 ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கை நாள் அப்படிங்கிறதுக்கு ஈடுபட அழைப்பு எடுக்கும். கல்கத்தாவில் கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் நிறைய கொலைகள்லாம் நடந்து முடியும். நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும். இதனால காந்தியடிகள் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, வேற வழியே இல்லாம முஸ்லீம் லீகோடைய பாகிஸ்தான் கோரிக்கையும் ஏற்றிருப்பாரு. வேவல் பிரபுவை தொடர்ந்து மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவுடைய அரசு பிரதிநிதியா பொறுப்பேற்பாரு. இவர் அதை இந்த அதிகாரத்தை மாற்றி தரத்துக்கும் நாட்டினுடைய பிரிவினையை நடைமுறைப்படுத்தவும் இவர் தான் இந்தியா வரார். அது வரைக்கும் இவர் வராதவர் அப்பதான் வருவார். இந்த திட்டம் மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படிங்கிற செயல்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும். தேங்க்யூ.